எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். Virtual hugs to all of you. I'm literally in shock. I cannot imagine that இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் அப்படின்ட்டு. என்னன்னா இன்னைக்கு நான் ஒரு ஆட் ஷூட்டுக்கு போனேன், அதுக்கப்புறம் டப்பிங் போனேன். எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சதுனால வீட்டுக்கு வந்துட்டேன். ராகவ் இன்னும் வீட்டுக்கு வரல. வி ஸ்டில் ஹேட் டு ஈட் டின்னர். ஸோ டின்னருக்கு என்ன சாப்பிடலான்னு யோசிக்கும் போது ஐ ரியலைஸ் தட் ரொம்ப நாள் ஆச்சு என் புருஷனுக்கு சமைச்சு போட்டுன்ட்டு. சரி ராகவுக்கு ஏதாவது சமைக்கலாமேன்னு நான் என் மைண்டில் வச்சுருந்தது வெறும் சேமியா உப்புமா தான். ஸோ நான் ராகவ் எனக்கு கால் பண்ணார், எங்கம்மா இருக்கேன் எல்லாம் ஓகே அப்படின்னு கேட்கறதுக்கு. அப்போ நான் சொன்னேன், ஐ யூ ஹங்க்ரி இன்னி ஹீசட் இல்லை ஒரு அளவுக்கு தான். நான் சரி ஓகே பட் பொண்டாட்டி சமைச்சா நீ சாப்பிடுவோம் அப்படின்போது யா வெரி மச் அப்படின்னாரு. அப்போ நான் சும்மா ஒரு பேச்சு கேட்டேன், பாவம் இல்லை சும்மா கேட்டேன், வாட் யூ ஃபீல் லைக் ஈட்டிங்னா மனுஷன் புசுக்குன்னு ஃப்ரைட் ரைஸ் வித் கோபி மஞ்சூரியன்ட்டாரு. ஐ வாஸ் லைக் ராகவ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நான் மட்டும் அதே காலில் ஐயோ பட் ஐம் டயர்ட் ராகவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா ஒரு பேச்சு கூட கேட்காம நீ எதுவுமே சமைக்க வேணாம், நீ ஒரு நிமிஷம் நான் வரேன். ஸோ கட்டு நான் ராகவ் கிட்ட மட்டும் சொல்லியிருந்தேன்னா, ராகவ் இல்லை நான் அவ்வளோ எலாபரேட்டாக குக் பண்ணுற மூடில் இல்லை, நான் வந்து வெறும் சேமியா உப்புமா தான் பண்ணலான்னு இருந்தேன்னு சொல்லியிருந்தேன்னா ஐ எம் ஷியோர் அவர் எதுவுமே சொல்லாமல் ஓகே நோ ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் யூ செட் நீ எதுவுமே பண்ணாதே வேணா இன்னொரு நாள் சமை அப்படி தான் சொல்லியிருப்பாரு. பட் ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் ஸோ க்யூட். அவர் என் மேலே என்ன நம்பிக்கை வச்சிருக்காரு, என்னால் ஃப்ரைட் ரைஸ் கோபி மஞ்சூரியன் சமைக்க முடியும்ட்டு. அண்ட் ஆல்சோ ஹவு மச் ஹீ மஸ்ட் ஹவ் மிஸ்ட் ஹிஸ் ஒய்ஃப்ஸ் குக்கிங்கில். க்யூட். அதனால் நான் வந்துட்டு ஐ ஜஸ்ட் டுக் இட் அப் as a சேலஞ்ச். பட் அதை நான் எடுத்துக்கிட்டேங்கிறது என்னால் இன்னும் நம்ப முடியல, ரொம்ப இருட்டாக இருக்கேன். என்னன்னா நான் இப்படி தான் இருந்தேன். ஓகே, ஷூட்டிங்லேருந்து வரும்போது டப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்படியே நான் கடைக்கு போனேன், பழமுதிர்ச்சோலைக்கு போனேன், அப்புறம் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனேன் ஜஸ்ட் டு பை சம் திங்ஸ். சைனீஸ் இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் என் வீட்டில் ஸ்டோரே பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதனால் இந்த சாஸஸ் சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் அதெல்லாம் வாங்குறதுக்கு போனேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், அது வாங்கினேன்னா அப்புறம் ஏதோ பண்ணினே காய்கறி கடைக்கு போனேன். ஏன்னா காய்கறி ஒரு காய் கூட இருக்காது. சேமியா உப்புமானா நான் என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு என்ன காய் இருக்கோ அது அப்படியே பொறுக்கிட்டு வந்து சமைக்கலாம்னு நினச்சேன். பட் ஹி வாண்டட் கோபி மஞ்சூரியன். ஸோ காலிஃப்ளவர் வாங்கலாம், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ அது இங்கே கிச்சனில் வச்சுருக்கேன்னா. பட் ஃபர்ஸ்ட் நான் போய் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணி என் மஃப்டி கெட்டப்க்கு ரெடி ஆகிறேன். அப்புறம் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் குக்கிங். ஐ டோன்ட் திங்க் திஸ் வில் பி அ குக்கிங் vlog. நிறைய பேர் வந்து என் சேனலில் எக்ஸ்பெக்டிங் அ குக்கிங் vlogலாம் சொல்வீங்க. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க. பட் அதுக்கான இதுவே வரமாட்டேங்குது. பிகாஸ் முன்னெல்லாம் ஜாலிக்காக குக் பண்ணுவேன். இப்போல்லாம் குக் பண்ணும்போது ஒருத்தர் என்னை நம்பி வீட்டுக்கு வராரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கிறதுனால ஐ குக் வெரி சீரியஸ்லி. அப்போது vlog எடுக்க முடியறதில்ல. அண்ட் குக்கிங் vlog எடுக்கணும்னா ஐ டெஃபினெட்லி நீட் சம்ஒன்ஸ் ஹெல்ப். அங்கே எங்கள் அம்மா என் கூடவே இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க எனக்காக ஷூட் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐம் அலோன் இன் திஸ் பர்டிகுலர் ஃப்ளாட். ஸோ அதனால I think it will be very challenging to shoot a cooking vlog. But today I'm going to try recipes share பண்ணனாலும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக நான் vlog பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இப்போ டைம் இஸ் about 7:15. I think I'll expect Raghav to be ready for dinner at 8. 45 minutes நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக கூட நான் அன்ரெடி ஆளுங்க. என்னோட ஹேர்லாம் இன்னும் அந்த பிரேட்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணல பிகாஸ் ஐ வாண்டட் டு சேவ் டைம். பட் மீன் வைல் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இன்னைக்கு வந்துச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா? லுக் ஹூஸ் ஹியர். 45 minutes கழிச்சு வருவான்னு பார்த்தா ஹீஸ் ஆல்ரெடி ஹோம். ஐ யூ ஹங்க்ரி? At 9:30. ஏன் 9:30 சொன்னா தெரியுமா? பிகாஸ் ஐ said 9:30க்கு நான் சாப்பாடு போடுவேன். You're so cute. But you're really not hungry, no? Do you want a snack? No. அதுதான் ராகவுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கூட தெரியாது. பிகாஸ் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் இஸ் ஹேப்பனிங். ஸோ தட்ஸ் குட். தேங்க் யூ இந்தியா பாகிஸ்தான் ஃபார் டிசைடிங் டு பிளே டுடே. ஸோ ஆஸ் ஹி வாட்சஸ் த மேட்ச் ஐ எம் கோனா கோ அண்ட் குக். ஓகே, ஏசி போட்டுட்டா. You want to wish me all the best? All the best. You'll do really well. Hey, you're shaking the camera. So நான் ஷாப்பிங் பண்ணது இது எல்லாத்துக்கும் தாங்க. ஐ பாட் லைக் த ஸ்மாலஸ்ட் போர்ஷன்ஸ் தட் ஐ குட் ஃபைண்ட் ஆஃப் ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், டார்க் சோயா சாஸ், சிங்ஸ் பிராண்ட்லேருந்து, தென் டெல்மான் டொமேட்டோ கெச்சப். இதில் ஆஃபர் இருந்தது. தட் மேட் மீ வெரி ஹாப்பி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மை பேக்கப் பிளான். பிகாஸ் ஜஸ்ட் இன் கேஸ் எவ்ரி திங் ஃபெயில்ஸ், நான் ராகவுக்கு ஏதாவது ஒரு வயிற்றில் போடணும்ல. ஸோ அதனால 2 மேகி பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் இது வந்து ஐவ் ஹர்ட் தட் இட்ஸ் வெரி வெரி குட்.
So I thought நான் வந்து ஏதாவது குக் பண்ணும்போது I can just put one cube to add, enhance the taste or whatever. I bought paneer. I'll tell you about this paneer later. Thinai rice because I wanted to make like a healthier version of a fried rice. So அதனால I thought I'll use thinai rice today. இது வந்து பச்சை மிளகா நான் நிறைய வாங்கினேன், பட் இது இப்போ எடுத்து வச்சுருக்கேன். Then I have 2 carrots, 2 capsicums. I love the taste of capsicum in Chinese, so அதனால capsicum. Cauliflower for the gobi manchurian. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக போனதுனால பழமுதிரில் எல்லா காலிஃப்ளவர் மேலேயும் இப்படி கருப்பு கருப்பாக இருந்தது. இது இருந்தால் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் this is the best I could get, so it's fine. Then I got some peeled garlic. I thought it was a good idea that they have it in பழமுதிர். ஒன்று ஏற்கனவே டேமேஜ் ஆகிருக்கு, சிலது டேமேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, அவசரத்துக்கு உதவும். இது வந்து கேபேஜ் இருக்கிறதுலே குட்டி நான் வாங்கினேன், பட் அதுவே ரொம்ப பெருசாக இருக்குது. லெட்ஸ் see how much I use of this. இல்லைனா நாளைக்கு கூட்டு கறி ஏதாவது பண்ணிக்க வேண்டியதான். Then I have spring onions. நான் ஆக்சுவலி எல்லாமே ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணலான்னு நினச்சேன், பட் நான் பண்ணாததுக்கு ஒரு காரணம் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லை. I feel like Chinese வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லைனா it's not even complete. So these are the ingredients I have. If you like paneer, this paneer is the best paneer in the whole wide world. I'm not even joking. இதோட brand வந்து Indiska Farms ஓட பன்னீர். இது எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்காது, பட் இட்ஸ் ஃபேபியுலஸ். எல்லா பன்னீரும் ஒன்று தானே, இந்த பன்னீர் என்ன ஸ்பெஷல்னா இந்த பன்னீர் சூப்பர் டூப்பர் ஸ்பெஷல். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கும். See, you can see the match in my microwave. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கும். I didn't know இது வந்து என் வீட்டு பக்கத்தில் கிடைக்கும்னு, பட் பழமுதிர்ச்சோலையில் கிடைச்சிது. உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் பழமுதிர்ச்சோலையில் கிடைக்குதுன்னா ப்ளீஸ் வாங்கி மற்ற பன்னீர்லாம் மறந்து இந்த பன்னீர் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். And thinai rice because I want to make like a healthier version. So the menu is fried rice and gobi manchurian. That's what he asked for. But I'm going to make a healthier version of it. Gobi manchurian la generally gobi adavadhu cauliflower fry பண்ணிட்டு தான் அதை வந்து அந்த சாஸ் குள்ள போட்டு டாஸ் பண்ணுவாங்க. But I don't want to fry it. நான் வந்து என்னோட cauliflower blanch பண்ண போறேன். So சுடு தண்ணியில கொஞ்ச நேரம் போட்டு அது கொஞ்சம் சாஃப்ட் ஆற அளவுக்கு நான் வெச்சிட்டு அதுக்கப்புறம் I'm just going to put it in sauces. அதே மாதிரி தான் fried rice ரைஸ் யூஸ் பண்ணாம திணை அரிசி அதில் பண்ண போறேன். பாப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நான் என்னோட கெட்டில் எடுத்தாச்சு. இது வந்து பிரீத்தியோட ஒரு மல்டி யூஸ் கெட்டில். மை ட்ரைபாட் இஸ் ஆல்சோ ஹியர் ஜஸ்ட் இன் கேஸ் ஐ நீட் இட். ஸோ இது வந்து an அமேசிங் கெட்டில். ஜென்ரலாக இருக்கிற கெட்டிலை விட இட் ஹேஸ் லைக் அ வைட் மவுத். இது ஆல்மோஸ்ட் ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயே நம்ம போட்டு சில விஷயங்களை குக் கூட பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு வாட்டர் பாயில் பண்ணுறது வந்து ஃபார் காலிஃப்ளவரை கொஞ்சம் பிளான்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஐ யூஸ் த சேம் கெட்டில் டு மேக் மை திணை அரிசி, குக் த ரைஸ். காலிஃப்ளவரில் நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து நான் ஊற்றி வச்சாச்சு. இப்போ அதுலேயே கொஞ்சம் நேரம் சோக் ஆகட்டும். இதை நான் ரிஜெக்ட் பண்ண பீசஸ். அண்ட் see, the kettle is already working again. இப்போ மறுபடியும் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு திணை அரிசியை குக் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளாப் இந்த லக்ஷ்மி, இட்ஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் ஆர்கானிக் ஃபாக்ஸ்டெயில் மில்லட். பாருங்களேன், லிட்ரலி நான் அது பாத்திரத்தில் கொட்டின உடனே வண்டெல்லாம் ஓடுதுங்க. either the packaging is very poor or it's really bad millets. Like I mean like hygiene standards ஃபாலோ பண்ணாமல் அவங்க வந்து இதை பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் பேக்ட் ஒன்லி ஆன் in September போன மாதம். இட்ஸ் பெஸ்ட் பிஃபோர் 6 months, which means அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் கூட இது நல்லா இருக்கணும். பட் எவ்வளோ பூச்சி பாருங்களேன், ஹாரிபிள். ஃபர்ஸ்ட் ஃப்ளாப் நடந்து முடிஞ்சாச்சு. ஆல் இஸ் வெல் சொல்லிட்டு லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ திணை அரிசி இல்லை, திணையில் ஃப்ரைட் ரைஸ் பண்ண முடியாது. அடுத்ததாக என்கிட்ட என்ன அரிசி இருக்குதுன்னு நான் பார்க்கணும். ப்ரௌன் ரைஸ், ரொம்ப கம்மியாக கொஞ்சோண்டு ப்ரௌன் ரைஸில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாமா, இல்லை ஐ ஹாவ் மில்லட் நூடுல்ஸ், அதில் நூடுல்ஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஐ திங்க் ஐல் கோ அஹெட் வித் நூடுல்ஸ். நான் ஏன் நூடுல்ஸை சூஸ் பண்ணுறேன்னா, ப்ரௌன் ரைஸ் டேக்ஸ் அ ரியலி லாங் டைம் டு குக். அது சோக் பண்ணி வச்சாதான் அது கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகும். ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ் தட் டைம் நவ், ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா கோ அஹெட் வித் மில்லட் நூடுல்ஸ். நான் ஹெல்த்தி ரூட்லேருந்து ஒரு யூட்டர்ன் எடுக்க போகிறேன். பிகாஸ் மில்லட் நூடுல்ஸும் என்கிட்ட இல்லை. ஐ திங்க் நான் அது போன வாரம் சாப்பிட்டேனே, அதுதான் கடைசி பேக்கெட். பட் ஐ ஹாவ் திஸ் தாவத்தோட ரோசானா பாஸ்மதி ரைஸ். ஸோ ஐம் கோனா கோ அஹெட் வித் திஸ் தாவத் பாஸ்மதி ரைஸ். ஸோ ஐ திங்க் ஐ ஃபினிஷ்ட் அ லாட் ஆஃப் ப்ரெப். இதுக்கப்புறம் நான் அடுப்பு பற்ற வச்சேன்னா டக்குன்னு எல்லாமே செஞ்சிடலான்னு எனக்கு ஒரு ஃபீலிங். லெட் மீ ஷோ யூ வாட் ஆல் ஐ ப்ரெப். ஸோ தீஸ் ஆர் மை வெஜிடபிள்ஸ். நான் பெரிய வெங்காயம் எதுவுமே வெட்டலை பிகாஸ் ஐ தாட் ஐ மேக் மை ஜாப் ஈஸியர் அண்ட் ஐ ஹாவ் அ ஃபீலிங் இட் வில் டேஸ்ட் ஓகே. ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட அனியன் பிட்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 2 டிஷ்ஷுக்குமே யூஸ் பண்ண போகிறேன். பெரிய சைஸில் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். திஸ் இஸ் ஃபார் த கிரேவி, அந்த காலிஃப்ளவர் கிரேவி. சின்ன சைஸில் கேப்சிகம் அண்ட் கேரட் சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஃபார் த ஃப்ரைட் ரைஸ். ஐ ஹாவ் கேபேஜ் ஹியர். இது நான் சாப்பரில் போட்டு சாப் பண்ணேன் ஃபார் த ஃப்ரைட் ரைஸ். ரைஸை வந்து குக் பண்ணி நான் ஆற விட்டுருக்கேன். எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் இல்லை எந்த கலந்த சாதமாக இருந்தாலும் சுட ரைஸ் போடாமல் ஆற வச்சு போட்டோன்னா அது எப்போவுமே
லைக் யூனோ அந்த ரைஸோட ஷேப் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணியிருக்கேன். Then I have spring onions oda and the leafy part cut and chopped. I don't think you can ever have too much of coriander and spring onions in their respective dishes. So kottamaliyum na alli garnish பண்ணுவேன். அதே மாதிரி தான் spring onionsum alli garnish பண்ண போறேன். Then I have lots of garlic. இதான் என்னோட chopper. So அந்த chopperல போட்டு garlic chop பண்ணி வச்சிருக்கேன். And I have both my sauces mixed. So இந்த sauce வந்து for the fried rice and this sauce is for the gravy. One thing I missed was ginger. I never bought any ginger. Actually, cauliflower gravy ku ginger irundhuchna adu romba tasty ah irukum. But I missed that. It's okay. I'll manage. And I always mix my sauces. So Chinese sauces especially எனக்கு வந்து அதோட அளவெல்லாம் ப்ராப்பராக பண்ண தெரியாதுங்கிறதுனால what I generally do is I'll mix like the soy sauce, red chili sauce, green chili sauce, tomato ketchup, like என்னோட ஒரு blend பண்ணி வச்சுப்பேன். ஸோ அது டேஸ்ட் பார்க்க முடியும். நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்குள்ளே எப்போவுமே சைனீஸ் ஃபுட் வந்து செம்ம ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிடும். ஸோ அதனால் அதுக்குள்ளே டிஷ் ஏதாவது ஸ்பாயில் ஆகிடுமேனு திஸ் இஸ் ஜஸ்ட் சம்திங் தட் ஐ சா ஃப்ரம் அ யூடியூப் சேனல். ஸோ அதனால் ஐ ஆல்சோ ஃபாலோ இட். ஸோ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மேட்சும் முடிஞ்சிருச்சு. Raghav will be dead bored. So let's quickly cook and serve him some food. Sorry, இப்போ ஆடியோ ரொம்ப பேடாக இருந்தால் my chimney is on and I'm trying this out for the first time. So ஆயில் ஹீட் பண்ணி எல்லா வெஜிடபிள்ஸும் உள்ளே போட்டாச்சு. garlic, onions, capsicum, கேரட் அண்ட் கேபேஜ். ஸோ 2 minutes குக் பண்ணதுக்கப்புறம் சாஸஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஒரு ஃப்ளாஷ் குக்கிங் தான். அது ஆனதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ரைஸ் போட்டு சால்ட் செக் பண்ணிட்டு பெப்பர் செக் பண்ணிட்டு ஃப்ரைட் ரைஸ் ஓவர். A few minutes later. ஸோ த ஃப்ரைட் ரைஸ் இஸ் டன். நல்ல மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸ்விட்ச்ட் ஆஃப் த ஃப்ளேம். கடைசியாக பிளாக் பெப்பர் பவுடர் நான் வீட்லேயே அரைச்சது அதை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் I'll add some spring onions. நல்ல ஜெனரஸாக ஆட் பண்ணிக்கிட்டோன்னா the fried rice is ready. Used my brand new பாத்திரம் today. ஸோ அந்த இதுக்கு என்ன ஃப்ரை பேன் தவா மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து மேக்கிங் த காலிஃப்ளவர் கிரேவி. அந்த கடாயில் ஐ மேட் மை ஃப்ரைட் ரைஸ். ஐம் யூஸிங் ஆல் மை பாத்திரம்ஸ். அந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும் போதே ஐ ரியலைஸ் தட் I didn't even use the paneer. So paneer வந்து லைட்டாக salt and pepper போட்டு toss பண்ணி I'm going to add it to a little bit to the fried rice and a little bit to the gravy. அதுக்கு I'm using this tadka pan, but this tadka pan is pretty useless because அது சரியாக நிற்க மாட்டேங்குது அடுப்பு மேலே. It's just constantly falling. So பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. But that's the only drawback. But it's big enough to fry my paneer. So my vegetable is also readyங்க. இதுக்கு வந்து நான் பேர் தான் மாற்றணும். இது வந்து ஒரு காலிஃப்ளவர் பன்னீர் ஸ்டர் ஃப்ரை, மஞ்சூரியன் கிடையாது. பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் அட்லீஸ்ட் லைக் அ ஹெல்தியர் ஆல்டர்னேட்டிவ். கடைசியில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகிடுச்சு. நான் பன்னீர் ஃப்ரை பண்ணி ஃபுல் பன்னீரும் இது உள்ளே போட்டேன். ஸோ அதனால் அதுலேருந்து கொஞ்சம் ஆயில் எக்ஸஸ் ஆகிடுச்சு. பட் மற்றபடி இட்ஸ் ஸோ குட். ஸோ லெட்ஸ் குவிக்லி கால் ராகவ், சர்வ் ஹிம் அண்ட் தென் கெட் ஹிஸ் ரியாக்ஷன். சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. But this boy is working. Plight of a hard working couple. நான் 25 minutes முன்னாடியே சமையல் முடிச்சிட்டேன். But Raghav had a work call. So இப்போ நாங்கள் 9:30 தான் சாப்பிட போகிறோம். So let me first serve for him and then you tell how it tastes, okay? The joy of having such a wonderful wife. Okay, tasting time. Sudal. நிஜமாலே she's one of the best cooks. அவங்க என்ன பண்ணாலுமே நல்லா இருக்கும். You're happy? Very happy. I love you. Okay, so நான் முடிச்சிட்டேன். அப்பா, such a Himalayan task it felt like. But give up பண்ணாமல் நான் பண்ணேன். நான் சமைச்சு முடிச்சிட்டேன். இப்போ நானும் சாப்பிட போகிறேன். Fried rice and stir fry. Veggie stir fry.